ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஆல்ரெடி சனி எக்ஸலண்டா இருக்காருங்க, ரோக சனியா இருக்காரு. கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனியே முடிவு பண்ணிட்டார். அப்ப ஆல்ரெடி சனி நிறைய நல்லது செய்ய போறார். அதுக்கும் மேல இப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ல போய் உட்கார்ந்துருக்கார். பொதுவா ஜோதிடத்துல ஒரு வார்த்தை உண்டு, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு. அப்ப 10ல குரு பதவி பறி போயிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுமா. காரணம் என்ன அப்படின்னா, மத்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்காங்க. 5ல ராகு, 11ல கேது, இப்ப 10ல குரு, 6ல சனி. 10ல குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ கொடுப்பாருமா. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு ஜோதிடத்துல. அப்ப 10ல குரு பதவியை வந்து புடிச்சிடுவாரா, புடுங்கிடுவாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மீதி பிளானட்ஸ்ல எக்ஸலண்டா இருக்காங்க. 5ல ராகு, 11ல கேது, அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி ரோக சனியா இருக்கு. அப்ப 10ல குரு என்ன பண்ணுவாரு, வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ கொடுப்பார். ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமை தொழில் செய்றீங்க, ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க, ஆனா கண்டிப்பா இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. இப்ப ஒரு ப்ரொமோஷன் குடுக்குறாங்க. நீங்க மேனேஜருக்கு பிஏவா இருக்கீங்க. இப்ப மேனேஜரா போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்பளம் அட்லீஸ்ட் ஒரு 4000, 5000 ஏத்தி குடுக்குறாங்க. 10,000, 5,000 ஏத்தி குடுக்குறாங்க அப்படின்னா பொறுப்புகளும் அதிகமாகும், வேலைகளும் அதிகமா இருக்கும் தானே. 10,000 சும்மா நம்மளுக்கு குடுத்துருவாங்களா? குடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆக பொறுப்புகள் அதிகமாகும், வேலை சுமை அதிகரிக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10ல் குரு பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பதவியை விட்டுட்டு இன்னொரு பதவி வேற ஒரு கன்சர்ன்ல போயிட்டு இதை விட சூப்பரான ஒரு வேலையில உட்கார்றதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம். சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்க வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும். ஏகப்பட்ட ஆர்டர்ஸ், ஏகப்பட்ட கிளையன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாது. மேன் பவர் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணி செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது இல்லையா? ஆக பிளான் பண்ணி நீங்க செய்றீங்க அப்படின்னும் போது சக்சஸ் அப்படின்றது வந்துடும். மேன் பவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை. பொதுவா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன். உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்துல போய் அமர்றான் அப்படின்னும் போது குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தன பிராப்தி. அமர்ல பார்வை பார்க்கிறாரு, 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். 6ஆம் பாவத்தை சாரி 10ஆம் பாவத்துல அமர்றாரு, 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்ப இந்த மாதிரி நிம்மதி, சந்தோஷம், திடீர் தன பிராப்தி, போதுமான அளவுக்கு வருமானம் இருந்துட்டே இருக்குங்க. எக்கனாமிக்கலி வி ஆர் சவுண்ட். எங்களுக்கு காசு பணத்துக்கு பெருசா ஆண்டவன் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதுக்கும் மேல 4ஆம் பாவத்தை, சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. உங்களோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும். இது வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு கார்ல போயிருந்தேங்க, இப்ப லக்ஸரிஸ் கார்ல போறேன். இது வரைக்கும் ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட்ல வாடகையில இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் சொந்தமா வாங்கிட்டேன். அம்மனோட சப்போர்ட் இருக்கு, அம்மனோட ஹெல்த்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும். 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை சனியும் வந்து கொடுக்க போறாரு, குருவும் கொடுக்க போறாரு. குருனோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. சரி, இப்ப நாங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யணுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு வெள்ளை மூக்கடல ஊற வச்சு மஞ்சள் நூல்ல கோத்து மாலையா போட்டு அவரை ஒரு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எங்களுக்கு எவ்வளோமா சொல்லுவீங்க அப்படின்னா, ஏறக்குறைய 75% கொடுக்கலாமா. வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலையும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து, சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா கொடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் கொடுப்பாரு, ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து
ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம், தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யம தர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேல குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா, இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.